நேருக்கு எதிரான விஷயத்தை தான் அவர் தேர்தல் காலத்துல, தேர்தலுக்கு முன்னாடி அந்த பெயரையே பாட புத்தகத்திலிருந்து, வரலாற்றிலிருந்து அழிப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சார். ம், ம். அப்படிப்பட்ட ஒரு ஆளு நேருவின் சாதனையான வருஷத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வருஷம் கூட நேரு காலத்தினுடைய வருஷ சாதனைன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை நாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தது வேற விஷயம். நேருனுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருத்தர் நேருடைய சாதனைகளை அப்படின்னு சொல்லுகிறது எந்த எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஒருவேளை இன்னைக்கு பிஜேபிக்கு ஏற்பட்ட செட்பேக்ல ஒரு பின்னடைவுல நேருவை நம்ம ஏன் உழுது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வகையில அவர் பேசுறாரு என்னன்னு தெரியல. அப்படி சொல்றாங்க. அப்படி சில விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். நேருவோட கம்பேர் பண்ணுவது என்பது நாட்களில் கம்பேர் பண்ணுவது கூட பொருத்தமற்றதாக இருக்கு. ஏன்னா எந்த நபரை நாட்களோட கம்பேர் பண்றது, ஹிட்லர் அதிகாலம் இவருக்கு ஈக்குவல் ஆட்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவுமே ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும் பொழுது நாட்களை மட்டும் கம்பேர் பண்ண மாட்டாங்க, வருடங்களை நாட்களை கம்பேர் பண்ண மாட்டாங்க, காலங்களை. அதை கடந்த அந்த சாதனைகளையும் சேர்த்து அது வருவாங்க. இது நேர் எதிரான ஒரு விஷயத்தை அதோட பொருத்த முடியாது என்பதுதான் ஒண்ணு.